ப்ரௌனி பண்ணலாமா? இந்த ப்ரௌனி கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா, இது வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் பண்ணி எடுத்துகிட்டு போகிற ப்ரௌனி. இந்த ஆடியோவில் நான் வந்து ரெசிபி சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா, ஆல்ரெடி நான் வந்து இதோட ரெசிபியை கொடுத்துட்டேன். அதோட லிங்க்கை வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணிக்கோங்க. அந்த ரெசிபிலலாம் எந்த மாற்றமும் நான் செய்யவே இல்ல. ஜஸ்ட் லைட்டாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாத்திருக்கேன். அது என்னன்னா, எப்பவுமே பட்டரோட சேர்த்து சாக்லேட்டையுமே வந்து நல்லா மெல்ட் பண்ணி தான் எடுத்துப்பேன். இந்த வாட்டி வந்து நான் அந்த சாக்லேட்ட மெல்ட் பண்ணாம, அப்படியே வந்து சாக்கோ சிப்ஸாவே அப்படியே ஆட் பண்ணேன். ஸோ, இன்னும் கொஞ்சம் கூயியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதிர்பார்த்த மாதிரியே ப்ரௌனியுமே ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. ப்ரௌனிய பொறுத்தவரைக்கும் எனக்கு ஃப்ரம் ஸ்க்ராட்ச் பண்றதுனால, ஒரு வாட்டி ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் பண்ணி பார்த்து, என்ன நானே என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் வசதியா இருக்கு. ஸோ, ஒரு வாட்டி நான் ப்ரௌனி வந்து மேக் பண்ணும்போது எல்லாமே ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வந்து நான் பண்ணிட்டே தான் இருக்கேன். நான் முழுசா கத்துக்கிட்டேனா அப்படின்னா எனக்கு தெரியாது. பட் ஆனா ஒரு வாட்டி நான் பண்ணும்போதும் ப்ரௌனியோட டேஸ்ட் மட்டும் மாறவே இல்ல. அதே சூப்பர்பான டேஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ, ப்ரௌனிய நீங்க என்ன மாதிரி பண்ணாலுமே அது வந்து உங்களுக்கு சூப்பர்பா தான் வரும் அப்படின்றது இதுலேருந்தே தெரியுது. அண்ட் இது வந்து ரொம்ப சூப்பர் மாய்ஸ்ட் அண்ட் ஃபஜ்ஜியா இருந்தது. சாப்பிட்டு பார்த்து என்னோட ஃப்ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இத விட வேற என்னங்க வேணும்? ஸோ, நீங்களுமே கண்டிப்பா ப்ரௌனி இதுவரைக்கும் நீங்க செஞ்சு பார்த்ததே இல்ல அப்படின்னா, கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியான ரெசிபி. யார் வேணாலும் பண்ணிரலாம். நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு குடுத்துருந்தீங்க அப்படின்னா, அது என்ன ரெசிபின்னு என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. என்னோட பேஜ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.